ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஈஸியான டேஸ்டியான பார்த்திங்கன்னா ஒரு கொள்ளு துவையல் தான். ஏன்னா கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்காமல், வாரத்தில் ஒரு நாள் வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா நெஞ்சு சளியெல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா 3 ஸ்பூனு கொள்ளை எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். ஏன்னா இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும் அந்த மனம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் ஆக்கி ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் வந்து நல்ல எண்ணெய். ஸோ நல்ல எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் போட்டு சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கடுகு. இப்போ அது தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் துருவது, அதுக்கப்புறம் 4 பல் வந்து பூண்டு எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகா, அரை வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இங்கே வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் நான் 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். பச்சை மிளகா இல்லாதவங்க காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட காஞ்ச மிளகா இல்லாதனால பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு புளி வேணும், கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸில் வந்து கொஞ்சம் புளி. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 4 பூண்டு இருக்குல்ல, அது சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுட்டு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் லேசும் உப்பு சேர்த்துக்கணும். சரிங்களா, உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுடும், அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தேங்காய் துருவிது இருக்குல்ல, அது சேர்த்துக்கணும். தேங்காய் துருவிது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கிட்டு லாஸ்ட்டு மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா புளி இருக்குல்ல, புளியை சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் வறுத்துட்டிங்கன்னா இதுவாகிடும். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இந்த டைமில் புளியை சேர்த்துட்டு மிக்சியில் வந்து ஜார் இருக்குல்ல, மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதுவெல்லாம் இருக்குல்ல அது போட்டுக்கிட்டு, அப்புறம் கொள்ளு சேர்த்துட்டு லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நம்மளோட கொள்ளு துவையல் ரெடி ஆகிடும்.